ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவசரமாக தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு சர்க்குலர் வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த சர்க்குலரில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது பள்ளிகளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். பள்ளிகளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகள் எல்லாருமே நம்ம வந்து குழந்தைகளை வச்சுருக்கோம். ஸோ குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் மற்றும் பேரண்ட்ஸ் இதையும் தாண்டி மிக முக்கியமான வந்து பள்ளிகளுக்கு வந்து இது ரொம்பவே முக்கியம். ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ வந்து பருவகால மழை வந்து தொடங்கியாச்சு. ஸோ அங்கங்கே வந்து நிறைய இடத்துல மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. வறண்டு கிடந்த எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் செழிப்பாக வளர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு காரணம் வந்து பருவகால மழை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி பருவகால மழை ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா பள்ளி. ஏன்னா பள்ளிக்கூடம் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் நிறைய வந்து இஷ்யூஸ். ஏன்னா குழந்தைங்கன்றதால மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இடமா வந்து பள்ளிக்கூடம் வந்து இருக்குது. ஸோ அதனால் சர்க்குலரில் என்ன எழுதி அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மின்சார வசதியை வந்து சரி பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுற்றுப்புற சூழலையும் வந்து தண்ணி தேங்காத அளவுக்கு வந்து பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பக்கத்திலேயே ஸ்கூலுக்கு பக்கத்தில் நீர்நிலைகள் ஏதாச்சும் இருந்தால் குழந்தைகளை வந்து அங்கே செல்வதை வந்து தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறைக்கு அறிவித்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதை சார்ந்து ஒரு 30 வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கையாக பல்வேறு இடர்களை வந்து தடுக்க முடியும் பள்ளிக்கூடத்திற்கு. ஸோ நீங்களும் வந்து எஸ்எம்சியில் நிறைய பேர் வந்து இருப்பீங்க. ஸோ வந்து பள்ளிகளுடைய தரத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி ஆகணும். ஏன்னா மழைக்காலன்றதால நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் சரி பண்ணுறதை விட வர்றதுக்கு முன்னாடியே வந்து சில உறுதியை வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.